த லார்ட். என் பேர் ரேணுகா. நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். என்னோடய பிரதர் வந்து 48 இயர்ஸ் ஓல்டு. அவனுக்கு வந்து சடனாக வந்து ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் டயக்னைஸ் பண்ணாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டேன். நான் அப்போது வந்து அன்பரின் பாதத்தில் வந்து ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரு பிரதர் இதே டெஸ்டிமனி சொன்னாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, ஆனால் சர்ஜரி இல்லாமலே ஆண்டவர் சுகப்படுத்தினாருன்ட்டு. நான் அப்போவே பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், என் பிரதருக்கும் சர்ஜரி இல்லாமல் ஆண்டவர் சுகமாக்கினார்னா நான் வந்து டெஸ்டிமனி சொல்லுவேன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குவிக் சிடி ஸ்கேனில் அவனுக்கு பிளாக் இல்லாதபடிக்கு மருந்துலேயே சுகப்படுத்தலான்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன். செகண்ட் வந்து நான் வந்து ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணதுனால என் குழந்தைக்கு குறைவு இருந்தது கண்ணில். டாக்டர் சொன்னாங்க, இந்த ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணால் கண்ணில் வந்து விஷன் வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 8 வயசு தான் நாங்கள் கண்டுபிடிச்சது. நான் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போகாமல் நான் வசனத்தை மட்டும் அறிக்கை பண்ணி நான் பாஸ்டருக்கும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. நானும் ப்ரேயர் பண்ணேன். பிரதர் அங்கிள் சொன்னார், எதுவுமே நடக்காது, சுகம் ஆகிடும் கண்கள். ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் திருப்பி செக்கப் போகும்போது அவனோட விஷனுக்குள்ள எதுவுமே விஷன் குறையாத படிக்க அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. நான் நம்புகிற ஆண்டவர் அவனுக்கு புது கண்கள் கொடுத்துட்டாரு. நான் அதுக்காக சாட்சியாக நிற்பேன். கர்த்தருக்கு ஹல்லேலூயா. Praise the Lord. Myself Austina Pavitra. நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். 2 இயர்ஸாக நான் இந்த அன்பரின் பாதத்தில் நான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஹோப்லெஸ்ஸாக தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் மம்மி தான் ஹோப் கொடுத்தாங்க. நான் வரும்போது எனக்கு ஜாபே இல்லை. ஜாபுக்காக அங்கிள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து இன்டர்வியூவில் 3 ரவுண்டும் நான் செலக்ட் ஆகிட்டு என் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களாம் செலக்ட் ஆகலாம். ஆனால் நான் ஆண்டவர் வந்து என்னை செலக்ட் பண்ண கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆண்டவர் அங்கே வந்து எனக்கு எல்லாத்தையுமே தடை இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் முடித்து ஏர்போர்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க செய்தார். அங்கேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லேருந்து எனக்கு ஏர் இண்டியாவில் ஒரு நல்ல இது கொடுத்தாங்க பொசிஷனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேர வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் தலைப்பை பார்த்த உடனே தெரிஞ்சிருவீங்க. என்ன தலைப்பு? மிகுந்த ஐஸ்வர்யம். ஆமென். ஆமாம், மிகுந்த ஐஸ்வர்யம்னா தாராளமான ஐஸ்வர்யங்கள், தாராளமான செல்வங்கள். இந்த உலகத்தில் சிலர் சொல்லுவாங்க, அவன் ஒரு தாராள பிரபுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனையே தாராள பிரபுன்னு ஒருத்தங்க சொல்கிறான்னா, அந்த தாராள பிரபுக்குள்ள தாராளத்தை வச்ச என் ஆண்டவர் எவ்வளவு தாராள பிரபுவா இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நீ கேட்கறத கொடுக்கிறவர் இல்லைங்க. நீ கேட்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்கிற தெய்வம். அவர் மிகவும் அதிகமாக நீ நினைக்கிறத விட, உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக கொடுக்கிற ஆண்டவர். ஏன்னா அவ்வளவு அன்பு மேல ஆண்டவர். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன்னு கேட்ட ஆண்டவர். எப்ராயிம் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா என்று சொன்ன ஆண்டவர், உங்க எல்லாரையும் நீங்க எனக்கு அருமையான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும்
அநேக வஸ்திரங்களோடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடே உங்கள் சகோதரரோடே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான். பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். இந்த வார்த்தை யாருக்கு கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கோத்திரத்திலே சிறிய கோத்திரம் மனாசே கோத்திரம். இந்த மனாசே கோத்திரம் எல்லாராலும் சிறுமையாய் எண்ணப்பட்ட ஒரு கோத்திரம், அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கோத்திரம். இந்த மனாசே கோத்திரத்தில் யாராவது பெரிய ஆள் ஆவாங்களா அப்படின்னு யோசனை கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு கோத்திரம் இந்த மனாசே கோத்திரம். இந்த மனாசே கோத்திரத்திற்கு அதனால இந்த மோசேயின் காலங்களிலேயே பாதி மனாசே கோத்திரத்திற்கு யோர்தானுக்கு அப்புறத்தில் அவர்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு அது பதிவு செய்யப்பட்டு கொடுத்தாச்சு. மீதி பாதி பேரை மோசே விட்டவங்களை இப்போ யோசுவா டேக் ஓவர் பண்ணுறான். மோசேடைய காலங்களில் இந்த கோத்திரத்தில் உள்ள ஒரு பாதி மக்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவங்க எல்லாம் யோர்தானுக்கு அக்கறையில் செட்டில் ஆயிட்டாங்க. மீதி விடப்பட்ட பாதி கோத்திரத்துக்கு இப்போ ஆண்டவர் யோசுவா மூலமாக சுதந்திரம் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த ஆண்டோர் கொடுக்கிற கொடைகள், செல்வங்கள், சுதந்திரங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒரு மனுஷனை பொறுத்து அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே மரித்த உடனே அடுத்து மீதம் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலையை ஆண்டவர் கொண்டு வருகிறவர் அல்ல. ஒரு தனி மனிதனுடைய மரணம் இன்னொரு மனிதனுடைய தேவ திட்டங்களை தடை செய்யாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மரணம் மிஞ்சி இருக்கிற அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய தேவ திட்டங்களை தடை பண்ணாது. மீதி இருக்கிறவர்களுக்கு தேவ திட்டம் அடுத்து யார் மூலமாக அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமோ அவர்கள் மூலமாக நிறைவேற்றுவார் என்பதை இந்த வசனத்தின் நிமித்தம் கர்த்தர் இன்றைக்கு உறுதி செய்கிறார். யோசித்து பாருங்க, மோசே மரிச்ச உடனே ஒரு மனாசே கோத்திரத்தில் பாதி பேர் செட்டில் ஆயிட்டான். மீதி உள்ளவன் எல்லாம் ஐயையோ இந்த பேட்சில் எனக்கு விழாமல் போச்சே, எனக்கு செல்வம் கிடைக்கலையே, எனக்கு சொத்து கிடைக்கலையே, எனக்கு நிலம் கிடைக்கலையேன்னு ஒருவேளை இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதன் பிறகு யோசுவாவை தெரிந்தெடுத்து யோசுவா மீதி இருக்கிற கோத்திரத்தாருக்கு இப்ப கானானுக்கு உள்ளே கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, முதல்ல கொடுக்கப்பட்டவர்களுக்கு கானானை ஒட்டி அந்த யோர்தான் கரையில கொடுத்தாங்க. ஆனா அடுத்து மீதம் இருக்கிற பிள்ளைகள் அடுத்து சுதந்திரத்தை யார் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? யோசுவா மூலமாக தேவ திட்டத்தின்படியாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்பதான் யோசுவா அந்த மீதி இருக்கிற மனாசேயின் கோத்திரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவர் சொல்றார், நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து சொல்றாரு. உங்களுக்கு இப்ப தாராளமா இருக்கு, அதனால நிறைய மிச்சம் எடுக்கிற அளவுக்கு இருக்குது. எனவே இதை கொண்டு போய் உங்கள் சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தாராளமாக ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இதை கொண்டு போய் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தாராள பிரபு, தயாள பிரபு இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான கால்நடைகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு போன்ற அநேக செல்வங்களோடும், அது மட்டும் இல்லை அநேக வஸ்திரங்கள், எக்கச்சக்கமான ட்ரெஸ், விதவிதமான வஸ்திரங்களோடும் திரும்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கதரிசி வழியாக உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. உங்க கூடாரங்களுக்கு நீங்க இனி பிச்சைக்காரி மாதிரி திரும்பி போக மாட்டீங்க. இப்ப கிடைச்ச இந்த வசனத்தை உங்க விசுவாச கண்கள்ல பார்க்கணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், வசனத்தை நீங்க கிளைம் பண்ணும்போது அது இல்லாத நேரத்தில் கொடுக்கப்படுகிறது தான் வாக்கு தத்தம். அது இருக்கிறதாகவே கொடுக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணுமா?
அப்ப திரும்பி போகும்போது நீங்க நிறைய பரிவாரங்களோட போறீங்க. ஆமேன். பரிவாரம்னு நிறைய பேர் பொண்டாட்டியை தான் கணக்கு பண்றாங்க. ஏன்னா இந்த யாக்கோபு 2 பரிவாரங்களோட வந்தேன் அப்படின்னோடனே அது 2 பரிவாரங்களுக்கு அடையாளம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா 2 மனைவி அல்ல அவனுக்கு, கூட மனைவிமாருடைய தோழிகளை எல்லாமே அவனுக்கு மனைவி மாதிரி தான் அவன் வச்சிருந்தான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பரிவாரங்கள் என்றால் கர்த்தர் தருகிற செல்வங்கள். ஆமேன். ஆமா. அதனால நீங்க திரும்பி போகும் பொழுது செல்வ சீமானாக, செல்வ சீமாட்டியாக இந்த இடத்திலிருந்து நீங்க கடந்து போவீங்க. ஆமேன். ஒரு காலத்துல எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த என்ன இன்னைக்கு அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாய், உதவி செய்கிறவனாய் வைத்திருக்கிற ஆண்டவர் அவர் தாராள பிரபு மட்டுமல்ல, அவர் பாரபட்சம் பார்க்காத ஆண்டவர். என் மூலமா அதை செய்தாருன்னா கண்டிப்பா நாளைக்கு உங்க மூலமா கர்த்தர் அதை செய்ய போறார். அதான் இந்த வசனம். இனி நீங்க மிச்சம் எடுப்பீங்க, மிகுதி எடுப்பீங்க, தாராளமாக எடுத்து இனி அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் உங்கள் கரங்களை இன்றைக்கு பலப்படுத்துகிறார். ஆமேன். அதுக்கு என்ன பண்ண போறாரு? நீ கையிட்டு செய்கிற காரியம் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆமேன். சிலர் சொல்லுவாங்க, அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகுது. அதுக்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா நீ தொட்டதெல்லாம் உனக்கு பொன்னாகும். நேத்தைக்கு வரைக்கும் நான் எது செய்தாலும் விளங்கலை பிரதர், ஒன்றுமே தேரலை, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் நிற்கலை, ஒன்றும் மிஞ்சலை, பொத்தல் பையில போடப்பட்ட நாணய மாதிரி வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, எவ்வளவு வந்தாலும் நிக்கல, எவ்வளவு வந்தாலும் பத்தல அப்படின்ற நிலைமைக்கு ஆண்டவர் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீங்க திரும்பி போகும்போது மிகுந்த ஐஸ்வர்யங்களை நம்முடைய ஐஸ்வர்ய சம்மனராகி ஆண்டவர் கொடுக்க நீங்க வாங்கிட்டு போறீங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நீங்கள் நன்மையினால திருப்தி ஆவீர்கள். அப்ப பாருங்க, நீங்க மிகுந்த ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து பொன்னும் வெள்ளியும் இரும்பும் வெண்கலமும் உங்க வீட்டில் தாராளமா இருக்கும்படி, நிறைய விதவிதமான ட்ரெஸ் நீங்க எடுக்கும்படிக்கு, நல்ல போட்டு அழகு பார்க்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு என்னை மிச்சம் எடுக்க உதவி செய்வார். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில அடங்கி இருந்த உங்களை பார்த்து சொல்றாரு, ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை உன் வியாபாரத்தின் மீது பெய்யும், உன்னுடைய ஊழியத்துல பெய்யும், உன் படிப்புல பெய்யும், ஆண்டவருடைய வியாபாரத்துல, வேலை ஸ்தலத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்தின் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, சில நேரங்கள்ல பெருவெள்ளம், காற்றாட்டு வெள்ளம் அடிச்சுட்டு வரேன். எப்படி வரேன் தெரியுமா? இந்த தண்ணியில் எங்கேருந்து வரேன்னா, மேகத்திலிருந்து மழையாய் ஊற்றப்படுகிற அந்த தண்ணி தான் நதியாக, ஆறுகளாக ஊர் ஊரா போகுது. சில நேரத்தில் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளட் அப்படின்னாச்சுன்னா திரளான தண்ணி அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னாச்சுன்னா அதில் ஒரு மனுஷன் நின்று சர்வை ஆகிறது கஷ்டம், அதுதான் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரலோகத்திலிருந்து, அந்த மேகத்திலிருந்து வருகிற மழைகள், இந்த மழை தண்ணி எங்கே தங்கி இருக்கு? யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்கே வந்ததெல்லாம் ஒரு கொசுறு தாங்க, இதுக்கு மேலே நிறைய இருக்கு. எல்லாம் எங்க இருக்கு? மேகத்துக்குள்ள மதகுகளை வச்சிருக்காரு ஆண்டவர். என்ன வச்சிருக்காரு? மதகுகளை வச்சிருக்காரு. நீங்க கீழே இறங்கும் போது எங்க இருந்துடா இது வருது, மேல இருந்து எங்கேயாவது ஒரு பைப்பை ஓபன் பண்ணி விடுற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்ல, எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து வர. அதே போல இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்தெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமான மழை வரப்போகிறது, ஆசீர்வாதமான செல்வங்கள். இனி செல்வங்களின் திரட்சியை பார்க்கிற காலங்கள், செல்வங்களின் திரட்சி, செல்வங்களின் ஃப்ளட். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நிறுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு
ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும். மிச்சம் எடுக்கிற அளவுக்கு மிகுதியா எடுத்து இந்த வசனம் சொல்லுகிறது, சகோதரர்களிடத்திலே போய் பங்கு போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகுதியான செல்வங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுக்கு என்ன பண்றாரா, உங்க பிள்ளைங்க தேராம கிடக்கிறவங்களை எல்லாம் இன்னைக்கு தேத்தி எடுக்கிறார். பொறுப்பில்லாம கிடக்கிற புருஷர்களுக்கு பொறுப்புணர்ச்சியை கொடுக்கிறார். பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அலைகிற பிள்ளைகளுக்கு நல்ல பொறுப்புணர்ச்சியை கொடுத்து அவங்கள கை தூக்கி விட ஆரம்பிக்கிறார். யாராவது என் பிள்ளைய கை தூக்கி விட மாட்டாங்களான்னு நீ அலைஞ்ச நாட்களுக்கு முடிவு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க இருக்கும்போது எவன் என் பிள்ளைய கை தூக்கி விடணும், எவன் கை தூக்கி விடணும், நீங்க இருக்கிறீங்கப்பா, அவர் பெரிய ஆண்டவர், நீங்க என் பிள்ளைய கொஞ்சம் கை தூக்கி விடுங்கப்பான்னு சொன்னா ஆண்டவர் கை தூக்கி விடுவார். அவர்களை மேலே 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 உயர்ந்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஸோ பொறுப்பில்லாத புருஷர்களுக்கு எனக்கு நல்ல பொறுப்புணர்ச்சியை கொடுக்க போறார். பொறுப்பில்லாத பிள்ளைகள் இனி ரொம்ப பொறுப்புள்ளவர்களா மாறுவாங்க. அது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா அதை செய்வாருங்க. நேற்றைக்கு வரைக்கும் நீங்க பார்த்த பிள்ளை இன்னைக்கு பிறகு மாற்றத்தை பார்ப்பீங்க. இது மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது தெய்வம் சொல்லுகிற வார்த்தை. உன் பிள்ளையின் நிமித்தம் நீ எவ்வளவோ கண்ணீர் வடித்திருக்கிறாய். அந்த கண்ணீருக்கெல்லாம் கணக்கு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த கண்ணீருக்கெல்லாம் கணக்கு தீர்த்து இது உன் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைக்கிற காலங்கள். ஆமென். ஆபிரகாமுடைய காலங்களில் அவனை அலைய வச்சு சுத்த வச்சு நீ எங்கெல்லாம் நடந்து திரியிறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆனா அவன் பிள்ளையாகிய ஈசாக்கின் காலங்கள் வரும் பொழுது நீ கேரார்ல இருடா, உன்னை இங்கேயே இருக்க வச்சு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஈசாக்குடைய பிள்ளையாகிய யாக்கோபின் காலங்கள் வரும் பொழுது தலைக்கு வைக்க தலையணை கிடையாது, பாய் கிடையாது, தரையிலேயே சாஷ்டாங்கமாய் விழுந்து ரோட்ல கிடந்த கல்லை எடுத்து வச்சு தலைக்க மாட்டில் வச்சு தலையணை மாதிரி படுத்திருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன். அப்ப தாத்தா காலம் எப்படி இருந்து அலைச்சலின் காலம், அப்பா காலம் பரவாயில்லை, உட்கார்ந்த இடத்துல ஏதோ விவசாயம் பண்ணி ஆசீர்வதிச்சு ஆண்டவர் நடத்தினார். பிள்ளையை பார்த்து சொல்றாரு, நீ படுத்து கிடந்தே உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்க அப்பாவை உட்கார வச்சு ஆசீர்வதிச்சேன், உங்க தாத்தனை அலைய வச்சு ஆசீர்வதிச்சேன், நீ அலைய மாட்டடா, நீ படுத்து கிடந்தே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடக்கல நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு முன்பெறுவர் சந்ததிக்கும் தருவேன். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்க தாத்தா காலத்துல கஷ்டப்பட்டிருக்கலாம், இப்போ உங்க காலத்துல பரவாயில்லாம இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைங்க காலத்துல தங்க தட்டுல உன் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, உன் பேர பிள்ளைங்க தங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, இனி மகா ஏராளமான ஆடு மாடுகளும் மகா ஏராளமான பொன், ஏராளமான வெள்ளி, ஏராளமான வெண்கலம், ஏராளமான இரும்பு. நான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில், அந்த காலத்தில் மத்தியானம் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுவாங்க இல்லை, எங்களுக்கு அந்த காலத்தில் இப்போ எல்லாம் எல்கேஜி யூகேஜியே ஒரு மூட்டையை முதுகில் சுமக்க வச்சு அனுப்பி விடுறாங்க. ஆமேன். அந்த காலத்தில் ஒரு ஸ்லைட்டு, ஒரு பென்சிலு, அந்த ஸ்லைட்டை இப்படி தோள் மேலே இப்படி தூக்கி வச்சுட்டு போவோம். அதுக்கு மேலே ஒரு அலுமினிய பிளேட் ஒன்று இருக்கும். அந்த அலுமினிய பிளேட்டு பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் கீறி இப்படி சாம்பாரை உறிஞ்சால் அது சட்டை யூனிஃபார்ம் எல்லாம் ஊற்றும். ஆமேன். கிழிஞ்சி போன அலுமினிய பாத்திரம் தான். வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒலமூடியில் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒலமூடின்னா என்னன்னு தெரியுமா? மண் பானையை மூடுகிற மண் மூடி அப்படியே இருக்க ஒரு இது மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி நிறைய வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் நிறைய வீட்டில் அந்த நாட்களில் அலுமினிய பாத்திரம், அதுவும் சைடில் எல்லாம் கீறும். இது என் காலம். ஆனால் என் பிள்ளைகளுடைய காலத்தில் அதெல்லாம் என்னன்னு அவனுங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அவனை கேட்ட, சட்டியா டேடி, நம்ம வீட்டில் மம்மி மீன் குழம்பு வைப்பாங்க, அந்த மண் சட்டியான்னு கேட்பான். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தாத்தா காலத்தில் அப்படி இருந்துச்சு, பிள்ளை காலத்தில் இப்படி இருந்துச்சு, இப்போ பேர பிள்ளைகளுடைய காலத்தில் இன்னைக்கு இவனுங்களுக்கெல்லாம் கஷ்டமே வைக்கல. நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் எங்களுடைய அப்பா காலத்தில் அம்மா காலத்தில் எங்களை விட பெரிய கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய மூதாதையர்கள் கஷ்டப்பட்டது எதுக்கு தெரியுமா? என் பிள்ளை ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிடணும், என் பிள்ளை ஒரு நாள் நல்ல சந்தோஷமா இருக்கணும்,
இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் எல்லாருடைய தியாகத்தை கர்த்தர் நினைத்தருளி உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஆமா, இவங்க பிள்ளைங்க எல்லாம் இனி எங்கேயும் போய் கையேந்துற அளவுக்கு இல்லாம அவங்க அள்ளி அள்ளி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவருடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிலர் யோசிக்கிறீங்க, என்னுடைய வேலை நிற்குமா நிற்காதா, தங்குமா தங்காதா, இப்போ என்னுடைய சீட்டு ஆடிட்டு இருக்கு, இது நிற்கிற மாதிரியே நிற்குது. ஆனால் நிறைய பேரை கூட உள்ளவங்கள நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ எல்லாம் வேலையை விட்டு அனுப்புறது 5 பேர் 3 பேர் 2 பேர் இல்லைங்க. பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் 2 லட்சம் பேரை வேலை இல்லாமல் அனுப்புகிறாங்க. அப்படின்னு அந்த 2 லட்சம் பேர் அந்த வேலையை நம்பி எத்தனை பேர் வீட்டு கடன் போட்டிருப்பான், எத்தனை பேர் கார் வாங்கியிருப்பான் கடனில். திடீர்னு வீட்டுக்கு போய் சொன்னால் என்ன நடக்கும்? நம்ம எல்லாம் ஒரு கஸ்ஸிங்லேயே லைஃப்பை நடத்திட்டு இருந்தோம். என்ன தெரியுமா? இவ்வளவு சம்பளம் வரும், இவ்வளவு டியூ கட்டலாம், இவ்வளவு குடும்ப செலவுக்கு வேணும், இவ்வளவு பிள்ளைய படிக்க வைக்க வேணும், இந்த சம்பளத்தில் நம்ம பட்ஜெட் போட்டு ஒரு வீடை வாங்கலாம், இதுக்கு டியூ கட்டலான்னு சொல்லி ஒரு வீடை வாங்குறீங்க. ஆனால் திடீர்னு வேலை நின்று போச்சுன்னா தடுமாறி விடுவோம். அடுத்த மாதம் எப்படி டியூ கட்டுறது தெரியாது. ஒரு முறை ஒரு சகோதரர் வந்தாருங்க, அவருக்கு வேலை திடீர்னு போய் கிட்டத்தட்ட 1 வருஷமா 1.5 வருஷமா வேலையே இல்லையா. அப்போ அவர் வரும்போது சொன்னார், போன மாதம் வரைக்கும் இஎம்ஐ கட்ட எடுக்க நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருந்தது, மனைவியுடைய நகை பிள்ளைகளுடைய நகை எல்லாத்தையும் கொஞ்சத்தை விற்றோம், கொஞ்சத்தை அடமானம் வச்சோம், அப்படி வச்சு போன மாதம் வரைக்கும் இஎம்ஐ கட்டிட்டேன். இந்த மாதமும் எனக்கு வேலை கிடைக்கலன்னா அடுத்த மாதம் இஎம்ஐக்கு வழி இல்லை அப்படின்னு அடைக்கல பட்டணத்திற்கு வழி தேடி வந்தார்கள். நான் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டேன்? ஆண்டவரே, என் பிள்ளைங்க அடைக்கல பட்டணத்தில் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க, இருந்த சேவிங்ஸும் காலி, கையில் இருந்த நகை எல்லாம் காலி. ஆண்டவரே, என் பிள்ளை நம்பி உங்களை நம்பி தானே இந்த வீடை வாங்கினான், உங்களை நம்பி தானே டியூ போட்டான், அடுத்த மாதம் பிள்ளை டியூ கட்டணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் பிள்ளைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க என் பிள்ளைக்காக ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னா கூட உட்கார வைக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க வேக்கன்சி இல்லை, போஸ்ட் இல்லைன்னுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் மனசு வச்சா உன் பிள்ளைக்காக ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணுவார், உருவாக்குவார். ஏன்னா அவர் இஸ் த கிரியேட்டர், அவர் உருவாக்குகிறவர். அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் ஆண்டவர் கிரியேட் பண்ணி முன்ன நீங்க வாங்கினதை விட டபுள் சம்பளத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேலை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அவர் அடைக்கல பட்டணத்தில் ஜெபம் பண்ணிட்டு போய் வீட்டுக்கு போய் லேப்டாப்பை எடுத்து தட்டி பார்க்குறாரு, மெயில் வருது. எப்போவோ அவர் அட்டன் பண்ண ஒரு கம்பெனியில் முன்ன இவர் வாங்கினதை விட டபுள் சம்பளத்தில் டபுள் ப்ரொமோஷனில் வேலை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எதேச்சமா வந்தேன்னு நினைக்காத, ஒரு பர்பஸ் ஒன்ன குறிச்சு இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. உன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நிறைய திட்டங்களோடு வந்திருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகும்போது உங்கள் விசுவாச கண்களில் மிகுந்த ஐஸ்வர்யங்கள், மிகுந்த செல்வங்கள், நிறைய ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்ட்ஸ், நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட கூடையா பரிவாரமாக அனுப்புவார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இதோ உங்களுக்கு முன்னே போகிறார் என்று சொன்னீரேன். என் பிள்ளைகள் முன்னேற முடியாதபடி தடைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகளை அழிக்கும்படி என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே போவீராக. என் பிள்ளைகள் கடினப்பட்டு உழைக்கிற ஐஸ்வர்யத்தின் பலனை எல்லாம் வாரி கொண்டு போகிற எல்லா பிசாசின் அந்தகார திட்டங்களை அழிக்கும்படி என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே போவீராக. உங்கள் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொன்னீரே. போய் வழிகளெல்லாம் ஆயத்த பண்ணுங்கப்பா. நீங்க சொன்னீங்களே, மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் திரளான ஆடுமாடுகளையும் பொன்னையும் வெள்ளியையும் செம்பையும் இரும்பையும் அநேக ஆடைகளையும் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன், நீங்கள் இவற்றை பெற்றுக்கொண்டு உங்கள் வீடுகளுக்கு திரும்பி போங்கன்னு சொன்னீங்களே. இவைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளைகள்
பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு என் பிள்ளைங்க ஊருக்கு போறாங்கப்பா. இவர்களுக்கான வழிகளை எல்லாம் திறந்து தான், நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் நிரந்தர வருமானத்திற்கு வழி திறந்து தருவீராக. நிரந்தரமான வேலைக்கு வழி திறப்பீராக. நீர் பூட்டப்படாத திறந்த வாசலை எங்களுக்காக வைத்திருக்கிறவர். ஒருவரும் மூடாது கூடாதபடி திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. இன்றைய முடிச்சிட்டு எக்ஸாம் எழுதிட்டு என் பிள்ளை எனக்கு வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், கண்டிப்பா இந்த கம்பெனியில் 3 ரவுண்டு முடிச்சிட்டேன், 4 ரவுண்டு முடிச்சிட்டேன், எனக்கு ஆர்டர் வரும், உத்தரவு வரேன்னு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது ஆண்டவரே. நீர் தந்து விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. திரளான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. இவருடைய கடன்களை எல்லாம் அடைக்க பரலோக மதங்களை திறப்பதாக. என் பிள்ளைகள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98 414 4699. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.